ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என் தங்கச்சிக்காக எனக்கு 1v1 தான் நடக்குது பாருங்க. என் தங்கச்சிக்காக நான் வந்து 3 மேட்ச் தோத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜெயிச்சிட்றேன். வேணா பாருங்கள். என் தங்கச்சி நான் அடி வாங்க வைப்பேன். இங்கே நிற்போம். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஜெயிக்கிறேன் பாருங்கள். நான் ஒன்டா படிப்பேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி ஒன்டா படிக்கிறேன்னு. இப்போ செகண்ட் ரவுண்டு ஜெயிக்க விடலாமா வேணாமான்னு யோசிங்க. சரி, ஜெயிக்க விட்டுடலாம். இல்லைனா அழுவா ரொம்ப. அதான் நம்ம ப்ரோ பிளேயரு. சரி விடுங்க, இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். வேணா விடுங்க, ஜெயிக்கலாம். என் தங்கச்சி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கா. அதுலேயும் நாங்கள் 2 பேரும் இது 1v1 போடுவோம். அது காமிக்கிறேன். என் தங்கச்சி வந்து என்ன டாப்அப் பண்ணுறப்பா. ஆனால் அலாக் ட்ரெஸ் தான் ரொம்ப போடுவாள். அந்த கேரக்டர் தான் பிடிக்கும் அலாக்கு. சரி வாங்க ஓ கைஸ். சரி, இந்த மேட்ச்சை நம்ம தோத்துடலாம் விடுங்க. அப்பா தோத்துட்டோம். இன்னொரு மேட்ச்சை தோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்கலாம். என்ன சொல்கிறேன்? சரி வாங்க போகலாம். என் தங்கச்சி அடித்து பாருங்க வந்துட்டா படிக்கிறோம். இது 5ஆவது தடவை தோக்கடிக்கிறது. இந்த தடவை நான் தான் கஷ்டப்பட்டு போனா பேர் விட்டுக்கிறேன். இந்த மேட்ச் மட்டும் தோத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெறித்தனமாக ஆடுறோம் காய்ஸ். வெறித்தனம் அப்பா பாருங்க எப்படி அடிக்கிறானு. சரி விடுங்க, வெற்றி எப்படியாவது ஜெயிச்சிட்டோம் விடு. இந்த தடவை நம்ம விட வேணாமான்னு பார்க்குறோம். சரி வாங்க போகலாம். நான் இதோ பாருங்க அந்த ஐடி. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறேன் நீங்கள் பாருங்கள். வணக்கம்லாம் போடுற பாருங்க. தூக்கி போடுவோம். க்ளோவால் தாங்க எடுத்து வச்சுக்கணும். படிச்சுட்டு ஒரு க்ளோவால் போடணும். ஐயோ தோத்துட்டோம். இப்போ பாருங்கள் பங்க மாடுவோம் பாருங்கள் நம்ம. ஸோ யார் ஜெயிக்கிறான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.